வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. இதுக்கு காரணம் நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்க ஆரம்பிக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். விட்டமின்கள், நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து பலவிதமான நோய்களை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் பலவிதமான நோய்களை நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்மளுடைய உணவுகளை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, நான்வெஜ் ஃபுட்ஸ், மாமிச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பலவிதமான செரிமான கோளாறுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயசில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு வரும்போது குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அந்த கழிவுகள், கிருமிகள் அனைத்துமே வந்து வெளியேறிடும். வாயு தொல்லையெல்லாம் நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். இதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து வேகமாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து சிக்கலே இல்லாமல் நமக்கு எளிமையாக வெளியேற்றப்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுறதால மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் நமக்கு ஏற்படாது. தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மையை நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஏன்னா தோல் சுருக்கம் நமக்கு நீங்களும் தோல் பளபளப்பாக இருக்கணும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், கிருமிகள் நமக்கு வெளியேற்றணும். அதுக்காக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதனால சரும பளபளப்பு தன்மை வந்து நமக்கு கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கப்படும். ஸோ அதாவது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அழுக்குகள், டெட் செல்ஸ், கிருமிகள் இது அனைத்துமே வெளியேற்றி இளமையான ஒரு தோட்டத்தை கொடுக்கும். பளபளப்பான ஒரு சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். தோல் சுருக்கம் எல்லாம் நமக்கு எதுவும் ஏற்படாது. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பான பங்கு வகிக்குது. அப்படின்றதால அழகான தோற்றம், முக தோற்றம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக பார்க்கப்படுகிறது. அதுதான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ். அந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகம் இருக்குது. இது நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து நமக்கு வெளியேற்றிடும். ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிகிறத முன்னாடியேவும் நமக்கு தடுக்கும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை நமக்கு வேகமாக குணப்படுத்துது. டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ், காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பித்து சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை வந்து நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் செய்வதால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியேறிடலாம், விடுபட்டலாம். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் விடுதலை அடைந்து விடலாம். மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்த நாளங்களில் நமக்கு படியக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் அகற்றப்படும். குறிப்பாக நம்ம ரத்தத்தில் உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும்
நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு ஞாபக மறதி எல்லாம் இருக்காது. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். மூளை நரம்புகள் சிறப்பாக தூண்டப்பட்டு ரத்த ஓட்டம் சிறப்பாக செல்ல ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட் லேர்னராக எதையுமே நம்ம அணுகும். ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். கூர்மைப்படுத்தக்கூடிய தன்மை, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும். இதனால் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு, கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வெகுவாக குறைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகும்போது அவர்களுக்கு அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கமெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு இப்போ இருந்தே நம்மளுடைய உணவுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நமக்கும் ஆரோக்கியம். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு, ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் நார்சத்து அதிகம் இருக்குது. தொடர்ந்து காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறது தான் தடுக்கும். ஸோ அதனால் உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் நமக்கு படியாது. ஸோ உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையும் நமக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து காலை வேளையில் இருந்தவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு வந்து கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அறவே அதை வந்து நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தூண்டி கொடுக்கும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுங்க இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கியூர் பண்ணி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பையுமே கொடுக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காயும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.